தமிழில் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் சேவன் எடிட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி பேக்ரவுண்ட் எரேசிங் ஆப். இந்த ஆப்பில் எப்படி எரேஸ் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கே, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லோட இமேஜின்னு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம கேலரிக்குள்ளே போகும். இந்த போய் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கணும், எந்த இமேஜ் எரேஸ் பண்ண போகிறீங்களோ. நான் என்னோடய இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அஜித் குமார் ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ க்ராப் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். கரெக்டாக க்ராப் பண்ணிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். இப்போது வந்து ஆட்டோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சிமிலாரிட்டியாக இருக்கிறத கரெக்டாக இது எரேஸ் பண்ணிடுது. இப்போ ஓவர் ஆஸ்ட்டுனா நம்ம தேவையான ஃபோட்டோவே அழிஞ்சு போயிடும். அதில் ஒரு பாதி 25 இது அப்படி வச்சோம்னா கரெக்டாக எரேஸ் ஆகும். இப்போ இந்த இதை எரேஸ் பண்ணால் கரெக்டாக எரேஸ் ஆகுது பாருங்கள். அந்த சிமிலாரிட்டியான ஃபோட்டோஸ்லாம் இந்த சைடில் எரேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த இது அழிஞ்சு போச்சு. இந்த இது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ட்ரெஸ்ஸே அழிஞ்சு போட்டதுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இந்த இது ஓகே. அடுத்து இந்த லைனை எரேஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபுல்லாக வச்சோன்னா லைன் ஃபுல்லாக எரேஸ் ஆகும். அடுத்து பக்கத்தில் இருக்க ஒரு பாரை எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ மேஜிக்கை ப்ரெஸ் பண்ணிக்கணும். மேஜிக்னால் என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அழிக்காமல் நீட்டாக இருந்தால் இந்த பாருங்கள், இந்த கைக்கிட்டே இருக்குது. ஆனால் பக்கத்தில் போனாலும் அழிக்க வேண்டியது. ரொம்ப பக்கத்தில் போனால் தான் அழிக்கும். மேனுவல்னு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த இது வந்து நம்மளுக்கு தேவையானதே அழிச்சிடும். இந்த மேஜிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இதுனால் நீட்டாக நம்மளுக்கு தேவையில்லாத மட்டும் கரெக்டாக அழிக்கும். கரெக்டாக இப்போ ஷோல்டர் கிட்ட கரெக்டாக அழிச்சிட்ருக்கோம். அடுத்து இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டுருங்க. மேலே தள்ளனோன்னே இங்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ் பக்கத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இப்படி எரேஸ் பண்ணி விட்டோன்னா இந்த ரிப்பேர் ஆப்ஷன் போய் நம்மளுக்கு தேவையானதை வந்து திரும்பி ரீசேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடதை ரீசேவ் பண்ணிக்கிருக்கேன். தெரியாமல் நான் ஃபேஸ் ஃபுல்லாக அழிச்சிட்டேன். அந்த இதை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ தலைக்கிட்ட ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்தாலும் பரவாயில்ல, அப்புறமேட்டுக்கு எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ டன் கொடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் தெரியும் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி. இப்போ அடுத்து மேனுவல் போனீங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் மேனுவல்லே எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து இந்த உடம்பு பக்கத்தில் இருக்கிறனால மேஜிக் வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்குவோம். இப்போ கைக்கிட்டே எரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கரெக்டாக எரேஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ ஒரு வாட்டி ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் இடத்துல மிஸ் ஆகிருக்கான்னு. இப்போ டன் கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் பிசுறாக இருந்துச்சுன்னா சைடில் இப்போ ஒரு வாட்டி பீச் கலரை மாற்றி பார்த்துக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் இமேஜ்னால் பீச் கலர் பிளாக் போட்டிங்கன்னா ஒயிட் கலர்னு மாறும். இப்போ 1 2 3 இது ஃபுல்லாக ஸ்மூத்னஸ். இந்த வந்து சின்ன பிசுறாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மூத்னஸ்னால பக்கத்தில் இருக்க ஃபுல்லாக நீட்டாயிரும். இப்போ நம்ம 5 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.